ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எங்கடா அக்கா எங்கேயோ மளிகை கடையில நிக்குதுன்னு பாக்குறீங்களா? சில பேருக்குலாம் சூடு சொரணா வெக்கம் மானம் ஈனம் சூடம் எதுவுமே இல்லை. அதனால வந்து மிளகா உப்பு எல்லாம் வாங்கி அரைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சும்மா காமெடி பண்ணேன். என் தோழிகிட்ட வந்து மசாலா பொடி ஓசியா கேட்டேன். மசாலா பொடியை கேட்டுட்டு வந்தீங்கன்னா மண்டையில இருக்க மூளையை கலக்கி பொரியல வச்சு கொடுவேன்ட்டான். சரி எங்க வாங்கினேன்னு லிஸ்ட் குடுறி அப்படின்னு சொல்லி கேட்டேன். கடை வந்து கரெக்டா சொல்லி விட்டா. எங்க சொல்லி விட்டானா தேர்முட்டிக்கு பாருங்க. மதுரையில இருக்க பிள்ளைகளுக்கு தெரியும் இந்த தேர்முட்டி எதை திருமுட்டின்னு. எனக்கு தெரியாது இதெல்லாம். நான் இங்க வந்தது. அடுத்து வந்து நம்ம அண்ணன் கடை பேர் என்னன்னா வெற்றிவேல். நவீன நாயம் அச்சானா என்னண்ணே சுத்தமானதான். அச்சா அப்படின்னா வந்து சுத்தமானதான். நம்ம கேரளாவோட வந்து அச்சான்னா அப்பான்னு அர்த்தம். அவங்க டாடி இல்ல போல இருக்கு, சன் தான் இருக்கிறாங்க. அப்புறம் எழுதுனாங்க லிஸ்ட பார்த்தாரு. என்னக்கா பனங்கற்கண்டு சேர்த்து போட்டிருக்காங்க உங்க தோழி அப்படின்னாங்க. போன் பண்ணி கேட்டேன், என்னடி உதவி பனங்கற்கண்டு சேர்த்து போட்டிருக்க அப்படின்னு. அப்புறம் அண்ணன் வந்து இப்ப மல்லிகை ஜாமான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணன் கிட்ட ஒரு வாட்டி வாங்கி மசாலா வந்து அரைச்சு நான் செய்யறேன் இல்லையா, தலைக்கறி குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே. அதனால இவங்க கடையில தான் அந்த ஜாமான் வாங்கினாங்களாம். நல்லா இருக்கான், சூப்பரா இருக்கான். அதனால வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். அதனால இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா டவுன்ல வந்திருக்கோம். வந்து எந்த வீதி? தேரடி வீதியாத்தான் இருக்கும். ஏன்னா தேர்லன்னா அதுக்கு பேர் தேரடி வீதி. 2 தேர் நிக்குது. எனக்கு வேற காலையில என்னன்றா காதை அடைச்சு பேச்சு பேச்சு தொண்டதான் அடைச்சு தாக்கத்தை கூட இப்ப காதை அடைச்சிருச்சு. அண்ணே இதுக்கு அண்ணே அந்த படி இது எடுறேன். அந்த என்ன வெள்ளம் படி வெள்ளமா அது பேர் சொல்றோமே, அச்ச வெள்ளம். அச்சு ஏன்னா அந்த அச்சு வெள்ளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்பெல்லாம் யாருமே நிறைய பேர் இந்த அச்சு வெள்ளம் பாக்குறது கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையா ஊட்டி ஊட்டி கொடுத்துட்றாங்க. இது வந்து கருப்பட்டி. இது வந்து நாட்டு சர்க்கரை வந்து துணியில போட்டு உருட்டி கொடுப்பாங்களா. அது அச்சு வெள்ளம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுதான் நேச்சுரலான பொங்கலுக்கு போடக்கூடிய அச்சு வெள்ளம். சரியா? நல்லா சூப்பரா இருக்குது பாருங்க. அந்த படி மாதிரியே இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் தெரியுமா, இப்படி மளிகை கடைக்கு சாமான் வாங்க போகும்போது ஒரு வெள்ளத்தை எடுத்து ஆட்டையை போட்டுருவேன். ஆட்டையை போட்டு தின்றுவேன் நான். அதனால இப்ப ஆட்டையை போட்டா என்னை சிரிப்பாங்க. நிறைய பேர் புளி வந்து கேட்டிருந்தீங்கல்ல, நான் சொன்னல டுமுக்கூர் புளினா. அடந்த பைக்கு வேற சும்மா இரு சத்தேன். டுமுக்கூர் புளின்னு சொன்னேன். நீங்க எந்த கடைக்கு போனாலும் சரி இந்த பாருங்க இதுதான் டுமுக்கூர் புளியா. அண்ணங்கிட்ட கேட்டேன், அண்ணே எனக்கு துணுக்கூறு புளி தானே வேணும். ஏன்னா அது வந்து நல்லா புளிப்பாவும் இருக்கு, நல்ல இனிப்பாவும் இருக்குது. மீன் குழம்புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த இவ்வளவு புளி போட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு அதையும் கூட நான் வச்சு காட்டுறேன், மீன் குழம்புக்கு வந்து எவ்வளவு புளி போடணும் அப்படின்ட்டு. இதுக்கு பேர் தான் டுமுக்கூர் புளி. நம்ம ஊர்லயே கிடைக்குது. அந்த புளி கூட கொஞ்சம் கருத்து போயிருது. நான் வாங்கிட்டு வந்தேன், ஆனா கொஞ்ச நாள் ஆனோட கருத்து போச்சு. ஆனா ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சிருக்கேன், சூப்பரா இருக்கு. அதனால இப்ப கடைக்கு வந்துட்டேன். சரிங்களா? அந்த பாருங்க, இதுக்கு பேர் தான் பனங்கற்கண்டு. இந்த மாதிரி கடையில வந்து வாங்குங்க. ரோட்டோரம் விக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நல்லா இருக்கா ஒரிஜினலா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா இவங்கெல்லாம் வந்து பல வருஷமா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா அந்த கடையெல்லாம் இருக்கும். இந்த ஏரி இந்த ரவுண்டு பூராமே பலசரக்கு ஜாமான் தான். அதுல ஒரு சில கடைகள் வந்து ரொம்ப ஃபேமஸா, அந்த பேர் சொன்னாலே தெரியும். அந்த மாதிரி வந்து என் தோழி இங்கதான் வாங்குவானா. அதனால வாங்கிட்டு வாடின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்தான்னு சொல்லி 1/2 கிலோ கடல் பாசி ஓசியில வாங்கிட்டு வர சொல்லிட்டா. எப்படியெல்லாம் ஊர்ல பொழைக்கிறாங்க வாங்க, நமக்கு தான் பொழைக்க தெரியாம அப்புறாணியா இருக்கிறோம். அதனால வந்து துப்பூர் புளி இப்ப கொஞ்சோண்டு வாயில வச்சு பாக்குறேன் எப்படி இருக்குது. இவ்வளவு பெரிய புளிய தின்னா பேதியில குடிச்சிருப்பேன் எனக்கு. போட்டீங்களா? என்ன போட்டுக்கிட்டு இருக்குது? எப்படி இருக்கு தெரியுமா? நல்ல மாசமா இருக்க புளியெல்லாம் லேசா உப்பை தொட்டு அந்த புளிய வாயில போட்டு, தாத்தா வந்திருக்காரு, தாத்தா என்ன வேணும், என்ன சாப்பிடுறீங்க? அவரா வர்றாரு, எட்டி பாக்குறாரு. ஏன் தாத்தா பேத்தி அழகா இருக்கேன்னு பாத்தீங்களா, இல்ல கப்ப வச்சு 4 போடு போடுவோம்னு பாத்தீங்களா? முடியலடா. ஆனா 70 வயலடா. அவர் தான் கடைக்கு ஓனர். அம்டா என் நசமாடா, எனக்கு தெரியலடா. நான் இப்பதானே முதல்ல. அவர் தானா? பாத்தீங்களா நம்ம தாத்தா? அப்ப கடை எத்தனை வருஷமா இருக்கும், எவ்வளவு ஃபேமஸா இருக்கும். அப்ப ஜாமா வந்து நல்ல குவாலிட்டியா சுத்தமா நயமா நல்ல ஒரிஜினலா இருக்கிறத கண்டுதானே இவங்க பாருங்க. நான் கூட யாரோ ஒரு தாத்தாவான்னு பார்த்தேன். இவங்கதான் ஓனர் தாத்தா. எல்லாருக்கும் ஹாய் சொல்லிருங்க. ஹாய் சொல்லுங்க. பாய் இல்ல, ஹாய் ஹாய். பாத்துக்கீங்களா? எத்தனை வயசு ஆச்சு உங்களுக்கு? 90 வயசு. சரிங்களா? இவங்கதான் கடை கேட்டாரு. நான் கூட ஏதோ ஒரு தாத்தா நம்மளை அடிக்க வந்துட்டாருன்னு பார்த்தா கடைசியில பார்த்தா கடை ஓனர் இவர்தாமான்னு பக்கத்துக்கு கடையில இருக்க அண்ணன் சொல்றாரு. ஆத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வெளுக்க தெரிஞ்சாடுறா. சரியா? பாத்தீங்களா? இவங்களை வச்சு அந்த கடையோட தரத்தை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து இதே வியாபாரம் பாக்குறதுனால நான் தேடி வர்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் பொருள் கொடுப்பாங்க.
அவங்களோட எழுத்துதான் அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு. ஐயோ புளிய வேற போட்டான்டா. அப்படியே அந்த புளி எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே இனிப்பா, அப்படியே புளிப்பா, அப்படியே அப்படி இருக்குடா. அது ஒரு விதமான டேஸ்டா இருக்குடா. அதனால யாராவது புளி மதுரைக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க யாராவது வந்தீங்க அப்படின்னா கடைய பேரை நான் கரெக்டா காட்டுறேன். என்னன்னா பாத்துக்கோங்க, இங்க பாருங்க, பாத்துட்டீங்களா? அப்படியே ஆப்போசிட் தான் இந்த தேர். அவ்வளவுதான், வேற எதுவுமே உங்களுக்கு லேண்ட்மார்க் போட்டாச்சு. சரியா? நல்லா பாத்துக்கோங்க, எல்லாமே இருக்குது. காரம் சில்லி முந்திரி பருப்பு, பெப்பர் முந்திரி பருப்பு, பேர் சம்பளம் தான். தாத்தா எனக்கு ஒரு பேர் சம்பளம் கிடைக்குமா? உங்க கடையில நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா ஜாமாங்கிற மறந்துட்டீங்களா? தெரியலையாம்டா, மறந்துட்டாராம்டா. பத்தியா எப்படி எழுதுறாருன்னு பாத்தீங்களா? எவ்வளவு அழகா பட்டை போட்டுட்டு இவர்தான் நான் பார்க்க வந்தேன். நான் கூட சரி நமக்கு ஏத்த மாதிரி இருப்பாரு, சைட் அடிக்கலான்னு பார்த்தா நம்ம தாத்தாவா போயிட்டாருடா. டேய் எனக்கு பேச்சே வரமாட்டேங்குதுடா. சரியா? அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன். தம்பி வந்து போட்டு இருக்காங்க. டேய் ஓவரா புளிக்குதா, சி இனிக்குதுடா. இருங்க, ஆமா அங்க அதுக்குள்ள பாதியை தின்னு முடிச்சுவான். கருப்படி வச்சிருக்காரு, எடுத்துருவோமா? அச்சு வெள்ளம் இருக்காங்க பாருங்க. அச்சு வெள்ளத்தை பார்த்தீங்களா? அச்சு வெள்ளம், பனங்கற்கண்டி, இது வந்து இதுதான் ஒரிஜினல். சரியா? இங்க பாருங்க, தாத்தா எனக்கு 2 பேச்ச பழம் கொடுத்தாரு. சூப்பரா இருக்கு. அதனால ஜாமான் வாங்கிட்டு ஒரு ஆள் டீ குடிக்கிறேன்னு போனேன். எங்கிட்டு போனேன் ஏது போனேன்னு தெரியல. இவன் என்னடா ஆனா போதும் எங்கிட்டாவது போய் ஓடி போய் ஒழிச்சுக்காண்டா. எனக்கு வர நேரத்துல இருந்து பனி நேரங்கிறனால காது வேற கேட்க மாட்டேங்குது. ஓவரா வந்து இது பண்ணிட்டேன் போல இருக்கு. இப்ப டவுனுக்குள்ள வந்திருக்கோம். எங்க டவுன் பாருங்க எப்படி இருக்கு தெரியுதா? சூப்பரா பஜார் வீதி தான். இது பூராமே மளிகை ஜாமான் வந்து விற்கக்கூடிய ஏரியா. ஒரு சில கடைகள் வந்து பல வருஷமா வச்சிருப்பாங்க. இது ஒன்றும் சாம்பிள். இந்த கருவாடாயா? மாசி கருவாடா? இந்த பாத்தீங்களா மாசி கருவாடு. ஆனா எனக்கு செய்ய தெரியல, அதனால நான் இது வாங்குறது இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ட்ரை ஃப்ரூட். ஸ்ட்ராபெரியில ட்ரை ஃப்ரூட்ஸ். இது வந்து பப்பாயா, அதுல பேர் எழுதி வச்சிருக்காங்க. பனங்கற்கண்டு, முந்திரி, பாதாம். உங்களுக்கு என்னன்னா மதுரையில ஏதாவது பிள்ளைய வர்றீங்க அப்படின்னா மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புளிய துடுக்கூறு புளின்னு கேளுங்க, அவங்களே கொடுப்பாங்க. சரியா? இருந்தா வாங்கிக்கங்க. போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் நேரம் ஆகும். இருங்க, போட்டு முடிச்சோன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டணுமே. முந்திரி பாதாம் கேட்டா தாத்தா அடிப்பாடுறா. வர்ற வச்சிருக்காங்கடா, பூரா முந்திரி கொடுப்பாங்க. இவங்க யார் தாத்தா இந்த போட்டோல இருக்காரு? உங்க அப்பாவா? பையன் உங்க அண்ணே அவர் மருமையனா? பரவாயில்லையே. இங்க பாருங்கடா, அடடா பாத்தீங்களா அவங்க அப்பாவா? எப்படி இருக்கான்னு பாத்துக்கடா. இருங்கடா, போறதுக்குள்ள ஒரு 1/2 கிலோ பெருசு மறந்து நான் சில்லு போவேன். அது குத்து வாங்கினா டேஸ்டே இருக்க மாட்டேங்குதான். சரியா? சரி, இப்போ மளிகை ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அண்ணே மிளகு கூட வந்துருக்காரு. அண்ணே மிளகு கூட போட்டு விடுங்க. எவ்வளோ 100 மிளகு மிளகு அதுல சரி தனியா போட்டு விடுங்கண்ணே ஒரு 100 ரசத்துக்கு. சரியா? எனக்கு கடையை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சுடா. இந்த மிளகா எல்லாம் கீழே கொட்டி கிடக்கு இந்த மிளகா. சரியா? சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஜாமான் வந்ததுக்கு பின்னாடி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு வீட்டில் தான் போய் வச்சு காட்ட முடியும். அவங்க எல்லாம் கவர்ல போட்டு எல்லாம் பேக் பண்ணிடுவாங்க. அதனால ஒரு செட்டு அரைச்சு சூப்பரா கறி குழம்பு, மீன் குழம்பு, எல்லா குழம்பு அக்கா வச்சு டெய்லி ஒரு வீடியோ. நேற்று எப்படி பிரியாணி செஞ்சதை 3 லட்சம் பேர் பாத்தீங்க. அதனால இனிமேல் டெய்லி கறி குழம்பு வைக்கிறத கறிக்கு காசு. என்னண்ணே உன்னைய காட்டலையானே? அண்ணே ரொம்ப பதறாரு. அதனால வீட்டுல போய் கறிக்கு மட்டும் காசு போட்டு விட்டுருங்க. சரியா? டெய்லி அக்கா கறி குழம்பு வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். சாமான் என்னத்த காசா? டெய்லி அக்கா கறி குழம்பு கொடுத்து விடுறதா? இவங்க வாங்கி தின்னா பத்தாத? இவங்க ஓசி கேக்குறாங்க என்ன செஞ்சு கொடுக்க சொல்லி. சரிங்களா? அதனால டேய் அவர் என்ன சொல்றாரு, அக்காவுக்கு குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா நீங்க சுடுதண்ணி ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. இவங்க குழம்பு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நிறைய பிரியாணியா கறியை நிறைய வச்சிருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இல்லனே, நான் ரொம்ப கஷ்டப்படுற புள்ள, ஏழ்மையான புள்ள. ஒருத்தன் கூட எனக்கு ஒரு கறி குழம்பு வச்சு கொடுக்க மாட்டேங்கிறானே. கை புண்ணை இதான் எங்க மதுரைக்கார அன்னைங்களோட பாசம். தெரியுதாடா? பாசம் வந்தா உசுர கூட கொடுப்பாங்கடா. அவர் குழம்பு எனக்கு சோறாக்கி போடுறாராம்டா. அவருக்கு நான் யாருன்னு தெரியுமானே? தெரியுமா தெரியாதா? தெரியாது. பார்த்த ஞாபகம் இருக்கு. பார்த்த ஞாபகம் இல்லையோ
பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சம். தாத்தா அப்படியே திரும்புறது. டிவி, ஆமா டிவி தான். அதனால ஓகே சரி ஜாமா வரட்டும், வாங்கிட்டு திருப்பி வந்து அது ஃபுல்லாத்தையும் வீட்டுல வச்சு எடுத்து வீடியோ போடுறேன். ஓகே பாய்.